டெமோ கார் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அது நமக்கு ஒரு ஸ்மார்ட் சாய்ஸா இல்ல அது ஒரு ஹிடன் ட்ராப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெமோ கார் அப்படிங்கிறது எல்லா ஷோரூம்லயும் டெஸ்ட் ட்ரைவ் பர்பஸ்க்காக மட்டுமே அலாட் பண்ற ஒரு கார். டெமோ கார்ஸ் பை பண்ணும்போது நாம தான் அதோட ஃபர்ஸ்ட் ஓனரா இருப்போம். அது மட்டும் இல்லாம அது ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் மேக்ஸிமம் டெமோ கார்ஸ் ஃபுல் ஆப்ஷன் கார்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் தான். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஓகே, கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது போல இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பர்பஸ் வெஹிக்கிள். ஸோ கார் வாங்குறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதில் தான் ட்ரையல் பார்ப்பாங்க. இப்போ நாமளே ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறவங்கனாலும் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது ரேஷாக ட்ரைவ் பண்ணி பார்ப்போம், ஹார்டாக பிரேக் அப்ளை பண்ணி பார்ப்போம். நம்ம கற்று வச்சிருக்க மொத்த திறமையும் அங்கே தான் கொண்டு போய் காட்டுவோம். சேம் டைம் டெமோ கார்ஸில் அன்பிரடிக்டபிள் யூசேஜ், அதே போல் அந்த ஒரு கேரும் மிஸ் ஆகும். ப்ரீ ஓன் கார்னு வரும்போது 1 or 2 ஓனர்ஸ் இருப்பாங்க, ரொம்பவே கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் சேல்ஸில் ஏதாவது ஒரு இன்டர்னல் எரர் நடக்கும்போது சம் இன்டர்சேஞ்சஸ் நடக்கலாம். இன்னும் முக்கியமாக நம்ம இங்கே தான் ஒரு பெரிய தப்பு பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு யூஸ்ட் கார் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கண்டிப்பாக ஒரு கார் மெக்கானிக்கோ இல்லை கார் பற்றி ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சனையோ கூட்டிகிட்டு போவோம். ஆனால் நம்ம இந்த டெமோ கார் வாங்க போகும்போது அது ஏதோ ஒரு ஷோரூம் பீஸ் நினச்சிட்டு நம்ம டைரெக்டாக போய் அவங்ககிட்ட ஒரு பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். 5 லட்ச ரூபா ஆஃபர் தராங்க, 2 லட்ச ரூபா ஆஃபர் தராங்க, இப்படி வீடியோஸ் பார்த்துட்டு பிளைண்டாக போயிடாம ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன், ஃபுல் டிரான்ஸ்பரன்சி பார்த்துட்டு வேல்யூன்னு தோணுச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்க. டெமோ கார்ஸ் ரிலேட்டடா இன்னும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கீப் ஸ்மைலிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.